பிரித்தானியாவுக்கு வருகின்ற குடியேறிகள் இருக்கின்றார்கள் தானே, சட்டவிரோதமான குடியேறிகள், அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லியிருக்கார். அந்த ஆலோசனை ஒரு பயங்கரமான ஆலோசனை. உடனடியாகவே பிரித்தானிய அரசாங்கம் அதனை நிராகரித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இதெல்லாமே அமெரிக்காவுக்கு தான் செல்லுபடியாகுமே தவிர பிரித்தானியாவுக்கு செல்லுபடியாகாது, எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நிராகரித்திருக்கிறது. அது என்ன ஆலோசனை என்று சொன்னால், பிரித்தானியாவினுடைய எல்லை பகுதிகள் இருக்குதானே, போர்டர், அங்கே பிரித்தானியாவினுடைய இராணுவத்தை இறக்கணும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லியிருக்கார். எனவே இந்த ஆலோசனை எதற்காக பிரித்தானியாவால் நிராகரிக்கப்பட்டது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, மற்றும் இது சம்பந்தமாக பிரித்தானிய மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி தொகுப்பு இருக்கிறது. அதனை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ராஜ விருந்து வழங்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக அரச விருந்து, ஸ்டேட் விசிட்டில் அவர் இங்கே வந்திருந்தார். நேற்று வியாழக்கிழமை இரவு அவர் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த ஸ்டேட் விருந்தில் நடைபெற்ற சில முக்கியமான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் 2 தரப்பினரும் பகிர்ந்து கொண்ட பரிசு பொருட்கள் என்று சொல்லி கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது. எனவே அவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஒண்டா? இல்லை. 2 நாடுகளுக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 2மே மேற்கு நாடுகள் தான், 2மே வல்லரசு நாடுகள் தான். இருந்தாலுமே 2 நாடுகளுக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று இங்கே அரச விருந்துக்கு வந்திருந்தவர் தானே, ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லிவிட்டார், பிரித்தானியாவுக்கு இந்த மைக்ரேஷன் இருக்கணும் தானே, சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள், அவர்களால் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இதை கட்டுப்படுத்துறதுக்கு பிரித்தானியா என்ன செய்யலாம் என்று சொன்னால், தன்னுடைய இராணுவத்தை, மிலிட்ரியை கொண்டு போயிட்டு எல்லைகளில் நிறுத்தலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை ஒன்று தான் சொல்றேன் என்று சொல்லியிருந்தவர். உடனடியாகவே பிரித்தானிய அரசாங்கம் அதனை நிராகரித்திருக்கிறது. மிக முக்கியமாக வர்த்தக வாணிப அமைச்சர் பீட்டர் கெயில் அவர்கள் அதனை நிராகரித்திருக்கின்றார். எடுத்த எடுப்பில் மிலிட்ரி ஆக்ஷன்ல போக முடியாது. இப்ப சட்டவிரோதமாக குடியேறிகள் வருகிறார்கள் என்றது ஒரு பிரச்சனை தான், அது இல்லை என்று சொல்லல. ஆனா அதுக்காக அவர்களும் ஏன் பிரித்தானியாவுக்கு வருகின்றார்கள்? அவர்களுடைய நாட்டில் பிரச்சனைகள் இருக்கு, அங்க வாழ முடியாது. எனவே பிரித்தானியாவுக்கு ஒரு வகையில் சொல்ல போனா அடைக்கலம் தேடித்தான் வருகிறார்கள். எனவே அடைக்கலம் தேடி வாராக்களுக்கு கொண்டு போயிட்டு துவக்க நிட்டலாமா, முன்னுக்கு கொண்டு போயிட்டு இராணுவத்தை நிப்பாட்டலாமா? நிப்பாட்ட முடியாது. எனவே அது பிழையான ஆலோசனை. இது வேணுமெண்டா அமெரிக்காவுக்கு வேணுமெண்டா செல்லுபடியாகலாமே தவிர பிரித்தானியாவுக்கு இது செல்லுபடியாகாது என்று சொல்லி கடுமையான விமர்சனங்கள். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கம் பிரித்தானியாவினுடைய கரைகளில் கடற்கரைகளில் இந்த போர்டர் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுற அந்த எல்லை பாதுகாப்பு, கடல் பாதுகாப்பு பிரிவை நிறுத்தி இருக்குது. அவர்கள்ட்டையும் துப்பாக்கி இருக்குதான், ஆனால் அவர்களும் இராணுவமும் ஒன்று கிடையாது, அல்லது அவர்களும் போலீஸுமே ஒன்று கிடையாது. என்னதான் அவர்களுடைய கைகளில் துப்பாக்கிகள் இருந்தாலும் அவர்கள் அனுமதி இல்லாமல் சுட முடியாது. அதாவது ஷூட்டிங் ஆர்டர் இல்லாமல் அவர்களால் துப்பாக்கியை தூக்கவே முடியாது. இது போலீஸுக்கும் பொருந்தும், அந்த எல்லையோர படைக்கும் பொருந்தும். ஆனால் இராணுவத்துக்கு அப்படி இல்லை. இராணுவத்துக்கு ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் தேவையில்லை. இராணுவத்தின் கையில் துப்பாக்கி வச்சு கொண்டு போய் முன்னுக்கு நின்றா இராணுவத்தினுடைய வேலையை அழிக்கிறதான். ஒரு இராணுவம் எங்க கொண்டு நிறுத்தப்படும் என்று சொன்னா, எதிர்த்தரப்பில் இன்னும் ஒரு ராணுவம் நிற்கும் போதுதான் கொண்டு போயிட்டு ராணுவத்தை நிறுத்தணும். எதிர்த்தரப்பில் வாரது முழுக்க அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள். அவர்கள் சட்டவிரோதமாக வருகிறார்கள், அது வேற பிரச்சனை. இருந்தாலும் சாதாரண மக்கள், அவர்களுக்கு முன்னால் கொண்டு போயிட்டு ராணுவம் துப்பாக்கியை நிட்ட முடியுமா? ராணுவம் பின்பற்ற முறையை சொல்றது ROE என்று சொல்லி, ROE அப்படின்னு சொன்னா ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி. அது என்ன ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்று சொன்னா, ராணுவம் துவக்க வச்சு கொண்டு தேவைப்படுற நேரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தலாம். யாருக்கும் போன் பண்ணி கேட்டு அனுமதி எடுத்து இவரை சுடலாமா இல்லையான்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனுமதியை வழங்குறதை தான் சொல்றது ROE என்று, ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி. எனவே அப்படி அதிகாரமுள்ள ராணுவத்தை கொண்டு போய் நிறுத்த சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ஒரு வகையில விமர்சனங்களையும் இன்னொரு வகையில ஒரு கேலி கிண்டல்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஒரு வகையில சொல்ல போனால் இது அவருக்கு ஒரு தேவையில்லாத ஆலோசனை என்று சொல்லலாம். உடனடியாகவே அவருடைய ஆலோசனை நேற்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கத்தால. பிரித்தானிய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் 1 in 1 out என்று சொல்லி ஒரு புதிய நடைமுறையை பின்பற்றுகிறார்கள். இந்த சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வருகின்ற அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கு. அந்த அடிப்படையில் நேற்று வியாழக்கிழமை முதலாவது நபர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தவர் லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு. அவர் ஒரு இந்தியர் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது நபரும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் எரித்ரியா நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லியும், கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் படகு மூலமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர் என்று சொல்லியும், இப்பொழுது
இன்று வெள்ளிக்கிழமை காலை. உண்மையிலேயே அவர் நேற்றே அனுப்பி வைக்கப்பட்டிருக்க வேண்டியவர். ஆனால் நேற்று வந்து நீதிமன்றத்தால் வந்து அனுமதி கிடைக்கல கடைசி நேரத்தில். பிறகு நீதிமன்றத்தில் வந்து திருப்பி வாதாடி திருப்பி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இன்றைக்கு நீதிமன்றம் அனுமதிச்சிருக்குது. அதனால இன்று அவர் பாரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே 1 in 1 out என்று சொல்லப்படுற இந்த முறையின் கீழ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாவது நபர் இவர் ஆவார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 3 நாட்கள் அரச விருந்துக்காக ஸ்டேட் விசிட்டுக்காக பிரித்தானியாவுக்கு வந்து நேற்று வியாழக்கிழமை மாலை புறப்பட்டு சென்றிருந்தார். இந்த ஸ்டேட் விசிட் என்று சொல்றதே சும்மா வந்து சாப்பிட்டு போறது, பெரிய ஒரு விருந்தில் கலந்து கொள்றது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம், மற்ற விஷயங்கள் என்று சொல்லி. எனவே அந்த அடிப்படையில் வந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு என்று சொன்னால் முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அமெரிக்கா பிரித்தானியாவில் வந்து 150 பில்லியன் பவுண்ட்ஸ் 150 பில்லியன் பவுண்ட்ஸுக்கு வந்து முதலீடு செய்கிறது. அதாவது அந்த எண்ணிக்கையை வந்து கோடியில் சொல்றதாக இருந்தால் 15,000 கோடி பவுண்ட்ஸ் என்று சொல்லலாம். 15,000 கோடி பவுண்ட்ஸ் பெறுமதி உள்ள முதலீடுகளை வந்து பிரித்தானியாவில் மேற்கொள்வதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. 2 நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இது வந்து இந்த ஸ்டேட் விசிட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு 6,000 பிரித்தானியர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதலீடுகள் வந்து பல்வேறு துறைகளில், அதாவது கம்ப்யூட்டர் சிப் தயாரிக்கிறதுல இருந்து பல்வேறு துறைகள், பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி சாலைகள் என்று சொல்லி அது பல்வேறு துறைகளில் வந்து இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்படும். எனவே 150 பில்லியன் பவுண்ட்ஸுக்கு 2 நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டமை மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் வந்து இந்த அரச விருந்தில் வந்து பரிசு பொருட்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதாவது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிங் சார்ல்ஸுக்கு வந்து பரிசு கொடுத்ததும், அப்புறம் கிங் சார்ல்ஸ் வந்து அவருக்கு திருப்பி பரிசு கொடுத்ததுன்னு சொல்லி நடந்தது. அப்போ கிங் சார்ல்ஸ் அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு முக்கியமான 2 பரிசு பொருட்கள் கொடுத்திருந்தவர். அதில் ஒன்று வந்து ஒரு புத்தகம். அது என்ன புத்தகம் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், மிக விரைவில் அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினம் வரப்போகுது. அந்த சுதந்திர தினத்தை வந்து குறிக்கும் முகமாக அது சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு பிரத்யேகமான புத்தகம். அந்த புத்தகம் வந்து பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அப்படியான ஒரு புத்தகம் ஒன்று வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவினுடைய தேசிய கொடி இருக்குத்தானே, அந்த தேசிய கொடியையும் ஒரு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள். தேசிய கொடியை வந்து அன்பளிப்பாக வழங்குறதுல அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு சொன்னா, அந்த தேசிய கொடி பக்கிங்ஹாம் பேலஸ்ல வந்து மேலே பறந்த ஒரு கொடி. அதாவது எப்ப பறந்தன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்றவர் தான் ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையாக இந்த ஜனவரியில் அவர் பதவியேற்ற அந்த நாளில் வந்து பக்கிங்ஹாம் பேலஸில் எந்த கொடி பறந்துச்சதோ அந்த கொடியை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்துக்கிறார். நீங்கள் பதவியேற்ற நாளில் வந்து நாங்கள் பறக்கப்பட்ட கொடி இதுதான் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் பக்கிங்ஹாம் பேலஸில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொடி ஏற்றப்படும் போல இருக்குது. எல்லா கொடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொடி ஏற்றுற போல இருக்கு. அதனால அந்த பர்டிகுலர் அந்த திகதியில் ஏற்றப்பட்ட கொடியை வந்து மடித்து அதை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள். மன்னர் சார்ல்ஸ் அவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்து என்ன பரிசு கொடுத்தவர் என்று சொன்னால் ஒரு வாள் ஒன்று அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அந்த வாள் வந்து ஒரு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவருக்கு சொந்தமானது. அவர் பாவிச்ச ஒரு வாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாளை அன்பளிப்பாக கொடுத்ததன் மூலம் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம், நாங்களும் அதில் பங்காக இருக்கிறோம், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி சிம்போலிக்கா சொன்னார் ட்ரம்ப் என்று சொல்லப்படுகிறது. எனவே ட்ரம்ப் அவர்கள் அரசர் சார்ல்ஸுக்கு வாள் ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கின்றார். சரி, அது அவர்களுடைய பரிசு பொருட்கள். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி மெலானியா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய குயின் அரசியார் கேமிலா ஆகியோர் தங்களுக்குள்ள பரிமாறிக்கொண்ட பொருட்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல வந்து அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மனைவியுமாகிய மெலானியா வந்து அரசியார் கேமிலாவுக்கு கொடுத்த அன்பளிப்பு பொருள் என்னென்னு சொன்னா ஒரு பூ ஒன்று கொடுத்துக்கிறார். ஃப்ளவர் ஒன்று, பூ ஒன்று. அது வந்து சாதாரண பூ இல்லை, அதில் வந்து வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாம் பொறிக்கப்பட்ட ஒரு அதி விலை உயர்ந்த ஒரு பூ ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கின்றார். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூபி என்று சொல்லுவது ஒரு கல் உண்டு. அந்த கல் வந்து அதிகமாக பதிக்கப்பட்டிருந்ததாம். அந்த ரூபி, ஏன் ரூபி என்ற கல் வந்து அதிகமாக பதிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், அரசியார் கேமிலா இருக்கிறதா தானே, அவாவினுடைய பர்த் ஸ்டோன் என்று சொல்றது, அதாவது அவ பிறந்த அந்த தேதியில் அந்த நேரத்தில் வந்து அவாக்கு ராசிக்கல் என்று சொல்லுதானே தமிழில், ராசிக்கல் என்று. அந்த ராசிக்கல் வந்து ரூபிக்கெல்லாம். அதை தெரிந்து கொண்ட மெலானியா அவர்கள், எப்படியோ அவைக்கு தெரிய வருந்தானே,
அதை தெரிந்து கொண்ட மெலானியா அவர்கள் அந்த ரூபி அந்த அந்த கல்லை வந்து மையமாக வச்சுக்கொண்டு டிஃபானி அண்ட் கோ என்று சொல்லி பிரபலமான நகைக்கடை ஒன்று இருக்கு தானே, அவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பூ ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார் அரசியார் கமிலாவுக்கு. அதே போல அரசியார் கமிலா கொடுத்த அன்பளிப்பு பொருள் என்னன்னு சொன்னா ஒரு ஹேண்ட்பேக், மிகவும் விலை உயர்ந்த ஒரு ஃபேமஸான பிராண்ட். அந்த பிராண்டினுடைய பேர் என்னன்னு சொன்னா அன்யா ஹின்மாச் என்று சொல்லி அந்த பிராண்டை சேர்ந்த ஒரு விலை உயர்ந்த ஹேண்ட்பேக் உண்டு. அதனுடைய விலையை வந்து பேசிக்காக வந்து 1000 பவுண்ட்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். எனவே 1000 பவுண்ட்ஸ்ன்றது அவர்களுக்கு மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இது வந்து ஹேண்ட்மேட் ஹேண்ட்பேக் என்று சொல்லப்படுகிறது, பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஹேண்ட்பேக் என்று சொல்லப்படுகிறது. அதனை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் அரசியார் கமிலா அவர்கள் அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி மெலானியா அவர்களுக்கு. இப்படியாக பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கியபடி நிறைவடைந்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 3 நாள் அரச விருந்து. இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.